என்கிட்ட போட்ட சபதத்தில் அவள் ஜெயிச்சிட்டா. நீ உத்தமி நல்லவன் அவள் காலில் விழுந்து கதறணும். அப்போதான் நடர நான் செஞ்ச பாவம் போகும். காலம் கடந்து வந்திருக்கீங்களா தம்பி? நான் ஒன்று சொல்லுதேன் செய்யுங்கள. பேசாமல் எங்கேயாவது போயிடுங்க. போலீஸ் கிட்ட சிக்க வேண்டாம். எங்கேயாவது கண்ணுக்கு காணாமல் போயிடுங்க. உங்களுக்கு செலவுக்கு பணம் காசு எதுவும் வேணாலும் நான் கொடுத்துருந்தேன். நடர நான் ரங்கத்தை பார்க்கணும். அது மட்டும் வேண்டாம் தம்பி. ரங்கநாயகி என் பொண்டாட்டி, நான் அவளை பார்க்கணும். உங்கள் பொண்டாட்டியா? இந்த ஞாபகம் முதலே இல்லாமல் போச்சு தம்பி. இப்போ அவைய ஏபிஎன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை நடத்த போகிறாங்க. நீங்கள் அதுக்கு தடையில்லாமல் போயிருங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் தம்பி. இவ்வளோ நாள் நீங்கள் கெட்டவனாக இருந்து அவைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நல்லவனா மாதிரி அவைய வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. ரங்கநாயகி இதுக்கு இன்னும் சம்மதிக்கல. ஆனால் சீக்கிரம் சம்மதிச்சிடுவாங்க. அதுக்கு தடையா நீங்கள் வந்துடாதீங்க தம்பி. தம்பி, நான் ரங்கநாயகி அம்மாவை பார்த்தது பழகுனதெல்லாம் கொஞ்ச நாளாக தான். ஆனால் இந்த கொஞ்ச நாளைக்குள்ளேயே எனக்கு என்னமோ அவிய மேலே ஒரு தங்கச்சி மாதிரி பாசம் வந்துட்டு. மூணாவது மனுஷன் நானே அவிய நல்லா இருக்கணும்னு நினைக்கும்போது நீங்கள் தம்பி, ரொம்ப நேரம் நம்ம 2 பேரும் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருந்தா எல்லாருக்கும் ஒரு மாதிரி சந்தேகம் வரும். போலீஸ் நடமாட்டம் குறைஞ்ச உடனே நீங்கள் இங்கிருந்து போயிடுங்க. அதான் நல்லது. ஒரு அம்மாவுக்கு நல்ல புள்ளையாவும் ஒருத்திக்கு நல்ல புருஷனாவும் இருந்திருப்பார்.
நானும் அந்த நல்லதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கடமை. எங்க கடமையை நாங்க செய்ய வேண்டாமா? ஓடா சார் ப்ளீஸ். ஏய். சார் ப்ளீஸ். சார் ப்ளீஸ். ஏய் குமராதா ஏய் அப்சல் யோ ஏய். ஏய் ஏய் ஏய். ஓடுடா நில்றா. ஏய் என்னடா ஏய் ஏய், நில்றா. ஏய். தோடனி உன் மடியில் தான் சாகணும்னு ஆசைப்பட்ட ரங்கநாயகி. அது நடக்கல. உன் வீட்டு படியில் சாகிறதுக்கு தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன். ம் சரி சரி ஏதோ நடந்துருத்தோ. இன்னும் அதே நினச்சி உட்காந்துருந்தா எப்படி? எந்திருந்து ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாமே. சொன்னா மட்டும் கேட்டுருவா போற. வர வர ஆத்துக்குள்ள வரவே பிடிக்கல. கிருஷ்ணாராமன் எங்கேயானு போயிடலான்னா அதுக்கும் வழி இல்லை. ம் சுவாமின்னு விஷயத்தை கேள்விப்பட்டேன். என்ன துக்கம் கேட்க வந்திருக்கிய? அதை அனுஷ்டிச்சுட்டு இருக்கா பாரு, அவள்கிட்டயே கேளு. நான் தீட்டு காக்கல. ஏன் தேர்த்தமாட கூட இல்லை. துக்குரின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒட்டனை உறவனடா வேண்டி கிடக்கு. எங்க சுத்தி ரங்கன சேவைன்னு சொல்ற மாதிரி எங்கெங்கயோ அலைஞ்சுட்டு கடைசியில அவன் உங்க ஆத்துல வந்து பிராணனை விட்டுருக்கான் பார்த்தேல. பின்ன எங்க போய் விடுவான்? உங்கள்கிட்ட இதே ஆத்துல அவன் கௌசியை கொலை பண்ணினா தெரியாமலா சொன்ன? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அக்கா சாப்பிட எதுவும் இல்லையா? எனக்கு பசி பிராணம் போகுது. டே கோவிந்தோ, அழாதரா, இங்க வா. பைசா தரேன், ஹோட்டலுக்கு போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வா போ. டேய், அப்படியே வரும்போது வெத்தலை சீல் வாங்கிட்டுரும். சரி. பார்த்து போ. ரங்கம், அம்மாடி ரங்கநாயகி, இப்படியே இருந்தா என்னமா பண்றது? ஓய், நான் பயந்துட்டு இருந்த ஒரே அடைஞ்சல் போய் சேர்ந்துடுத்து. இனிமேலாவது ரங்கத்துக்கிட்ட பக்குவமா பேசி அவன் மனசை மாத்துறதுக்கு உண்டான வழியை பாருங்க. அவளாவது மனசாவது மாறுறதாவது விஷயத்தை கேள்விப்பட்டதுலேருந்து அன்னாகாரம் பேச்சு மூச்சு இல்லாமல் இடிஞ்சு போய் உட்காந்துருக்காடா. இம்மி கூட அசையவே இல்லையே. முதல்ல அப்படித்தான் இருக்கும். உப்பு புளி காரம் எல்லாம் உள்ள போச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். என்ன உப்பு புளி காரன்னு நம்ம ஐட்டமா பேச்சாடிப்படுது? வாங்க நாடார், தேசிகாச்சாரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், இனிமே சாமிக்கு நாம தானே ஆறுதல். ஆமா,
அந்த கட்டையில போறவன் இங்க எதுக்கு வந்தான்னு போலீஸ்ல ஏதாவது சொன்னாளா? என்னடா அசட்ட புசட்டுன்னு கேட்டுன்னு இருக்க? அவன் என்ன கொல்லத்தான் வந்திருப்பான். கோர்ட்டில் அவனுக்கு எதிராக நான் தானே சாட்சி சொன்னேன். சாமி வேண்டாம், இறந்து போனவைகளை பற்றி தப்பாக பேசக்கூடாது, விட்டுருங்க. ரொம்ப நன்னா இருக்கு, போங்க. விட்டுட்டா பண்ணின பாவம் இல்லைன்னு ஆயிடுமா? மோட்சத்துக்கு போகிறதுக்கு பகவான் ஒன்றும் நேரடியாக அவதாரம் பண்ணி அவன் ஒன்றும் சம்ஹாரம் பண்ணல. போலீஸ்காரா நடுத்தரவில் நாயை சுடுற மாதிரி சுட்டு கொன்றிருக்கா. கண்டிப்பாக ஸ்ரீகாந்த் தம்பி சொர்க்கத்துக்கு தான் போவார். எவன் ஒருத்தன் தான் செஞ்ச தப்பை உணர்ந்து திருந்துதானோ அவனுக்கு இனிமேல் பிறப்பு இல்லைன்னு தானே எல்லா மதமும் சொல்லுது. வாஸ்தவம். அது உண்மையிலேயே தப்பை உணர்ந்து திருந்துறா பாருங்கோ, அவளுக்கு தான் பொருந்தும். ஸ்ரீகாந்த் தம்பி தான் செஞ்ச தப்பு உணர்ந்து திருந்தினது மட்டும் இல்லை, ரங்கநாயகி அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் தான் இங்கே வந்திருக்காரு ஒழிய உங்களை கொல்லணுங்கிற எண்ணத்திலாம் இல்லை சாமி. ஆமாம், அவர் என்கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொன்னப்போ நான் தான், தம்பி நீங்கள் கெட்டவனாக இருந்து தான் அவைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருந்தியே, இனி நல்லவனா மாதிரி மறுபடியும் அவைய வாழ்க்கையை கெடுத்துறாதிய. ரங்கநாயகி அம்மாவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் இருந்தாலும் போயிருங்கன்னு சொன்னேன். பாவம் என்கிட்ட சொல்லிட்டு போனார், பார்த்துக்கிடுங்க. விதி, போலீஸ்கார் அவையை சுட்டு கொண்டுட்டாங்க. சார், இங்கே தேசிகாச்சாரின்னு இவைதான் என்ன இறந்து போன ஸ்ரீகாந்த் துங்க மருமகன் தானே? அந்த கடங்கரோட பேரை சொல்லி மறுபடியும் எதுக்காக இங்கே வந்திருக்கேள்? சாமி நீங்கள் சும்மா இருங்க. ஆமாம், இவர் மருமகன் தான். என்ன? இறந்து போன ஸ்ரீகாந்த் பாக்கெட்டில் ரங்கநாயகன் பேர் எழுதப்பட்ட ஒரு லெட்டர் இருந்தது. இன்ஸ்பெக்டர் விசாரிச்சு கொடுத்துட்டு வர சொன்னார். சாமி வாங்கிக்கிடுங்க. அந்த கிரகச்சாரத்தை நான் வாங்கிக்க மாட்டேன், நீங்களே கொண்டு போங்க. நீங்கள் என்ன சாமி கொடுங்க, படிங்க சாமி. நாடார்கள் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையோ, அந்த சனியை நான் கையால் தொட மாட்டேன், அவன் மூஞ்சிலே தூக்கி எறிங்க. அண்ணாச்சி, நீங்க படிங்க. நீங்கள் என்ன சாமி ஒரு லெட்டர் படிக்கிறதுல என்ன வந்துட்டு? ரங்கநாயகி, நான் உயிரோடு இருப்பது துளி கூட சரியில்லை. உனக்கு வழிவிடுவதற்காக நான் சாக வேண்டும். உன்னால் மன்னிக்கப்பட்ட பெருமை ஒன்று போதும் எனக்கு. நான் உனக்கு பொருத்தமில்லாதவன். நமது கல்யாணம் ஒரு கல்யாணமே இல்லை. இருந்தும் அதற்கு அர்த்தம் கொடுத்தவள் நீ. அந்த பந்தத்தின் பெயரால் உன்னிடம் 2 காரியங்களை நான் எதிர்பார்க்கிறேன். ஒன்று, ஸ்ரீகாந்த் என்கிற ஒரு பொறுக்கியை பற்றி உன் மனதில் இருக்கிற நினைவுகளை மொத்தமாக நீ மறந்துவிட வேண்டும். 2வது, பெரியவர்கள் ஏற்பாடு செய்துள்ளபடி திருமணம் செய்து கொண்டு நீ சுமங்கலியாக வாழ வேண்டும். இல்லாவிட்டால் நீ மன்னித்ததற்கே அர்த்தமில்லாதபடி நான் இறந்தும் அலைமோதி கொண்டுதான் இருப்பேன். இப்படிக்கு ஸ்ரீகாந்த். பாத்திலா சாமி? கண்கட்டதுக்கு அப்புறம் தான் சூரிய நமஸ்காரம் பா. அது மாதிரி இவனுக்கு சாக போற நேரத்தில் ஞானோதயமே வந்திருக்கு. நீங்க என்ன சாமி நேரம் கண்டாரத்தில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? தாயி, போன உசுறு போயிடுச்சு, அதை திரும்ப கொண்டு வர முடியாது. நீங்க மனசு வச்சேல்னா இருக்கிற உசுரையாவது காப்பாற்றலாம்ல. ஆமா ரங்கநாயகி, கௌசி ஸ்ரீகாந்த் 2 பேருமே ஆசைப்பட்டது நீயும் ஏபிஎன்னும் சேர்ந்து வாழணும்னு தான். இப்போவாவது நீ உன் மனசை மாத்திக்கோங்க. மாமா, பொறுப்படுங்க. நாம கும்பகோணத்துக்கு போயிடலாம். நீங்க சொன்னது சரி மாமா. இந்த ஊர்ல நல்லவா வாழ முடியாது. அப்படியே வாழ்ந்தாலும் நல்லவாழ வாழ முடியாது. வாங்க மாமா, நம்ம கும்பகோணத்துக்கே போயிடலாம். அம்மாடி, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. இத்தனை பேர் இவ்வளவு எடுத்து சொல்லியும் தான் பிடிச்ச முசலுக்கு 3 கால் நீ நிற்கிற பேர் கொஞ்சம் கூட நின்னாலேடி.
போ, உன் இஷ்டத்துக்கு எதுவோ அதை செய்யி, என் இஷ்டத்துக்கு என்னவோ அதை நான் செய்கிறேன். அவ இஷ்டத்துக்கு என்ன வேணா செஞ்சுட்டே இருப்போம். கோவிந்தோ, பைய எடுத்துன்னு வாடா, நம்ம தனியா போடுவாங்க. யானை கோவிந்து வெளியே மாமா, போயிருக்கான். சத்து நேரம் நில்லுங்க. உங்க இஷ்டப்படியெல்லாம் ஆடு. நான் ஒண்ணு மரப்பாச்சி பொம்மை இல்ல, மனுஷி. நீங்க அலங்காரம் பண்ணிட்டு வானா பண்ணிட்டு வரணும். இவன் நான் மாப்பிள்ளனா அவனுக்கு கழுத்தை நீட்டணும். அதுக்கப்புறம் அம்மாடையில அங்க தப்பு செஞ்சுட்டோம், சரியா விசாரிக்கல, அவன் நல்ல வேலைன்னு சொன்னா உறவு முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க இன்னொரு மாப்பிளைய கொண்டு வந்தா அவளுக்கும் பல்ல இழிச்சுட்டு கழுத்தை நீட்டணும். பொம்மலாட்டினா தனியா உணர்ச்சிகளும் எண்ணங்களும் இருக்கப்படாதா? தாய், என்ன தாய் இப்படி பேசுறிய? ஊர்ல இருந்து தனி ஒரு மனுஷியா வந்திய, அரக்கனா இருந்த ஒருத்தன் எதிர்த்து போராடி உங்க அன்பால அவனை திருத்தினிய. அவனும் செத்து போன இடத்துல புல்லு முளைச்சு போயிடுச்சு. இப்ப போய் என்னமோ அந்த காலத்து பொம்பளை மாதிரி பேசிட்டு இருக்கியா? அண்ணாச்சி, எந்த காலத்திலயும் பொம்மலாட்டி ஒண்ணுதான். அவ உடுத்திக்கிற உடுப்பும் பேசுற பாஷையும் வேணா மாறலாமே தவிர மனசு அது எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் கும்பகோணம் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என் ஆத்துக்காரரோட காரியங்களை சாஸ்திரமா பண்ணணும். மாமா, நீங்க என் கூட வரையலாம் வரலையா? அக்கா, அக்கா, அம்மன் பாட்டி தவறிட்டானா? ரங்கோ, ரங்கோ, போலாம் வாடி. ரங்கோ, சீக்கிரம் போகணும் வாடி. அக்கா, அக்கா, ஐயோ, வாக்கா போலாம். வா. வாடா, நம்ம போலாம் வா. அக்கா, வா வாடா. போலாம்.